இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கிட்டார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே அந்த போதை ஆசாமிகளால் கைது செய்ய முற்படுகின்ற பொழுது கத்தி காட்டி காவலர்களை மிரட்டுகின்ற காட்சி நாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கக்கூடிய அவலங்களை தமிழகத்திலே இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பயிரை காப்பது வேலி, மக்களை காப்பது காவல்துறை. அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அவல ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சென்னை மாநகரம் பட்டம் பகலிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்று வரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெட்டி சாக்கப்படுகிறார். அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை குற்றவாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நாங்குநேரில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சாலையிலே சென்று கொண்டிருந்தவர்களை வெட்டி சாக்கின்றார்கள். அதில் 2 பேர் படுகொலை செய்யப்படுகிறார். அதேபோல சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சென்று கொண்டிருந்த பொழுது சாலை ஓரமாக நின்றவர்களை வெட்டி சாய்க்கப்படுகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வீதியிலே விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஒரு காம கொடுகிறன் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.